ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழகம் முழுவதும் நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கான எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. உங்கள் வீடு தேடி பிஎல்ஓ எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை முடியாதவங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணலாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணால் போதுமானது, ஆஃப்லைனில் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஆஃப்லைனில் கொடுக்குறவங்க ஆன்லைன் மூலமாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு மெத்தட் மூலமாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எனுமரேஷன் ஃபார்மை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான டவுட் கிளியரிங் வீடியோ மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ முதல்ல அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடுன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடி நம்பரை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாருங்கள் சர்ச்சுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே, உங்கள் ஓட்டர் ஐடியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். ஸோ உங்கள் பெயர் என்ன, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ன, உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன, பார்ட் நம்பர் என்ன, உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பிஎல்ஓக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் பிஎல்ஓ யார், அவர் பெயர் என்ன, அவர் கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கலாம். ஓகே, மொதல் ஆப்ஷன் இதான் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ ஓட்டர் ஐடி கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் லிங்க்கில் இல்லைவங்க, லிங்க் பண்ணாதவங்க, இல்லை ஓட்டர் ஐடி கார்டில் வேறு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாதுங்க. அப்படி ஓட்டர் ஐடி கார்டில் நம்பர் லிங்க் பண்ண ஆசைப்படுறவங்க நீங்கள் இதோருக்கு ஃபார்ம் 8 கொடுத்துருக்காங்க, கிளிக்கரை கொடுத்துட்டு ஃபார்ம் 8 வரும், அதில் போயிட்டு மொபைல் நம்பரை மட்டும் அப்டேட் பண்ணலாம். பட் இப்போது நீங்கள் ஓட்டர் வெப்சைட் மூலமாக ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தா நிறையா சர்வர் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ சிரமம் தான். நெக்ஸ்ட் மந்த்து தான் உங்களால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியுங்க. இப்போதைக்கு எனுமரேஷன் ஃபார்முக்கான ப்ராசஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் லிங்க்கில் இல்லாதவங்க கண்டிப்பாக உங்களால் ஸோ ஆன்லைன் மூலமாக பண்ண முடியாது, நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மொதல் டிஃபிகல்ட் இதுதான். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் எந்த மொபைல் லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த கட்டமாக என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கேட்டகரி அப்படின்னா மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர், அதாவது 2002 அப்போ நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் வச்சுருக்கீங்க, ஓட்டர் ஐடியில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா மொதல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ 2002 உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, உங்கள் பெயர் என்ன, ரிலேட்டிவ் நேம் எப்படி இருந்துச்சு, பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னா நீங்கள் 2002 ஓட்டர் லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷனை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி என்ட்ரு பண்ணும். 2002க்கான ஓட்டருக்கான லிஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது, டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மொதல் ஆப்ஷன் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க.
ரெண்டாவது ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2002 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கிடையாது, ஓட்டர் லிஸ்ட்டு கிடையாது அப்படின்றவங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா மை பேரண்ட்ஸ், அதாவது உங்கள் ஃபாதரோ மதரோ கிராண்ட் ஃபாதரோ கிராண்ட் மதரோ ஓட்டர் லிஸ்ட்டு 2002 அவங்க பெயர் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாங்க. அதாவது உங்களுக்கு 2002 ஓட்டர் ஐடி கிடையாது, அதுக்கு பதிலாக உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்கோ 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்குது, எஸ்ஐஆருக்கான லிஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எப்படி என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா 2002 உங்கள் ஃபாதர் மதருக்கான டீட்டெயில்ஸ் என்ன, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் 4 பேரில் ஏதாச்சும் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதுமானது. அதுக்கு ஆன்லைன் மூலமாக 2002 எஸ்ஐஆர் பட்டியலில் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க, ஸோ தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செலக்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன். ஸோ கடைசியாக 2002 அவங்க வந்து எந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. இங்கே இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கான போலிங் ஸ்டேஷன் நம்பர் என்ன, ஸோ அவங்க வந்து எந்த போலிங் ஸ்டேஷனில் இருந்தாங்க 2002 அப்போ அவங்களுக்கான பார்ட் நம்பர் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் 2002 எடுத்து தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஆன்லைன் மூலமாகவே 2002க்கான டீட்டெயில்ஸை கெட் பண்ணலாம். அதேமாரி 2002க்கான ஓட்டர் லிஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும், உங்களுக்கு அவங்க ஃபாதரா இல்லை மதரா, கிராண்ட் ஃபாதரா கிராண்ட் மதரா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாவது 2002 உங்கள் பெயர் கிடையாது, பட் உங்கள் ஃபாதர் மதர் கிராண்ட் பேரண்ட் கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் இருக்குது, அதாவது கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்லாம் இருக்காங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா கீழே காமிச்சிடும். இப்போ மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்டின் அந்த 2002 இருக்குது அப்படின்னு அந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணி அதேமாரி உங்களுக்கு ஆதாருக்கு மொபைல் நம்பர்லாம் ஓடிபி வரும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எனிமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுங்க. இதேமாரி தான் மொதல் ஆப்ஷனும். ஸோ உங்கள் பெயர் வந்து 2002 இருக்குது அப்படின்னா சேம் இதேமாரி எப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்க 2002 அப்போ உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எது, ஸோ உங்களுக்கான போலிங் ஸ்டேஷன் நம்பர் என்ன, உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 2 டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகணும். ஸோ மேட்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் காமிக்கும். செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறீங்க. அதாவது முதல்ல டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ண பாருங்கள். டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம், தற்போது உங்கள் ஃபாதர் நேம் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய 3 இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது என்னமான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இதில் கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணிங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பௌஸ் நேம், உங்களுக்கு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா ஆதார் நம்பரை கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுடைய ஃபாதருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்கள் மதருடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கணவன் மனைவியோட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அல்லது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தா அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தாங்க. தேவைன்னா அப்லோட் பண்ணுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஃபோட்டோ கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓட்டரில் ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருக்குது, நான் தற்சமயம் புதிய ஃபோட்டோ கொடுக்க விருப்பம் இருக்குன்றவங்க தாராளமாக உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ண போகிறது உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் மட்டும் ஃபில் பண்ணுவீங்க, மற்றது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, அப்படின்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இல்லை இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தா உங்களுடைய ஃபாதர் மதர் எஸ்ஐஆருக்கான டீல்ஸ் 2002 ஃபாதர் மதர் இருக்காங்க அப்படின்னா ஸோ என்னோடய ஃபாதர் இறந்துட்டார், அவருடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமான்னு தாராளமாக கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த 2 பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது முன்னாடி நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதனால் இதில் வந்து பேர் மட்டும் ஒழுங்காக செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்னா எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரிவியூ கொடுத்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இசைன் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபைனல் ஸ்டெப் இது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. என்டர் யுவர் ஆதார் நம்பரில் போயிட்டு உங்கள் 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் ஆதார் ஓடிபி செட் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கு ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் யுவர் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் இதில் போயிட்டு அந்த ஓடிபி கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கான எனிமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஒருவேளை இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடியும் அதேமாரி ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடிலையும் ஆதார் கார்ட்லையும் பேர் ஒரே மாதிரி இருக்கணும், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுங்க. ஒரு இனிஷியல் மாறக்கூடாது, ஒரு டாட் மாறக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் வந்து மாறக்கூடாது. எக்ஸாக்டாக ஓட்டர் ஐடிலையும் ஆதார் கார்ட்லையும் ஒரே மாதிரி பெயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எனிமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு ஷோ ஆகிடும். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முன்கூட்டி ஆதார் கார்ட்லேயும் உங்களுடைய ஓட்டர் ஐடிலையும் பெயர் ஒரே மாதிரி எக்ஸாக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் ஆன்லைன் எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்றவங்க ஆஃப்லைன் மூலமாக பிஎல்ஓ கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க எனிமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணியானும் வேறு வழியே கிடையாதுங்க. ஏன்னா தற்சமயத்துக்கு உங்களால் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆதார் கார்ட்லேயோ ஓட்டர்லேயோ பெயர் மாற்றிட முடியாது, கொஞ்சம் சிரமம் தான். அதனால் முன்கூட்டி ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறவங்க ஓட்டர் ஐடிலையும் உடைய ஆதார் கார்ட்லையும் ஒரே மாதிரி பெயர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாக எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ பெயர்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எனிமரேஷன் ஃபார்ம் சப்மிட்னு வந்துடும். அவ்வளோதான், எனிமரேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் மூலமாக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டுமே கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், அது அவங்க விருப்பம். நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு ஆஃப்லைனில் பண்ண சொல்லி பிஎல்ஓ வந்து கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லையும் சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2002 உங்கள் லிஸ்ட்டு நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஃபாதர் மதர் உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3வது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2002 உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது, ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இன்ஃபர்மேஷன்ஸும் 2002 இல்லை அப்படின்றவங்க 3வதாக இருக்குது பாருங்கள். நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த எலக்ட்ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ டேரெக்டாக உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஸ்பௌஸ் இருக்காங்கன்னா அவங்க நேம் என்ன, ஆதார் கார்டு எபிக் நம்பர், மதர் எபிக் நம்பர், ஸ்பௌஸ் எபிக் நம்பர், ஃபோட்டோ வேணும் ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் உங்கள் ஊர் நேமை கொடுத்துக்கோங்க. ஸ்டார் சிம்பிள் போட்டதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படியே சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனிமரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். ஸோ முதல்ல 3க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, அதேமாரி கடைசியாக 2002க்கான இன்ஃபர்மேஷன் எப்படி செக் பண்ணுறது, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சிம்பிளாக தான் ஃபார்ம் இருக்க போது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணதில் டவுட் இருக்கும், கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து பார்த்தா ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க, ஆன்லைன் மூலமாகவே வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஆன்லைன் ஃபார்ம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸோ வாடகை வீட்டில் இருக்கவங்க, இப்போ வந்து பார்த்தா உங்கள் சொந்த ஊரில் ஓட்டர் ஐடி இருக்கும், இப்போ நீங்கள் வேறு ஊருக்கு வாடகை வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, வேறு ஊரில் ஒர்க் பண்ண போயிட்டுருப்பீங்க, அவங்களுக்கு இந்த எனிமரேஷன் ஆன்லைன் ஃபார்ம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க. வெளியூரில் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் எனிமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களே ஃபில் பண்ணி கொடுத்தா கூட போதும், நீங்கள் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் போயிடும், ஸோ ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஓட்டே போட முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் உங்கள் பெயரை நீக்கிட்டாலும் அடுத்த மாதமே திரும்ப உங்கள் பெயரை நீங்கள் புதுசாக ஆன்லைன் மூலமாக ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க. அதுவும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கல, பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம்,
பண்ணலாம் அடுத்த மாதம். உங்களுக்கு அந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க அது எல்லாமே அடுத்த மாதம் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா புதுசாக நீங்கள் பெயரை கூட சேர்த்துக்கலாம். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ வீடு தேடி BLO வராங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். வராதவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் எண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் ஸ்டார்டிங் வரையும் டைம் இருக்குது. அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா BLOக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் தான், ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் இடத்துக்கு வரத்துக்கு லேட் ஆகலாம். ஸோ ரொம்ப டிலே ஆகுது, இந்த மாதம் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வரலாம் அப்படின்ட்டு உங்கள் BLO நம்பரை ஆன்லைன் மூலமாக எடுத்து கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.